சிலர் வந்து சொல்லுவாங்க, ஹசரத் 10 வருஷமாக போச்சு கல்யாணம் முடிச்சு, தொழுறன்னு சொன்ன நான் இருக்க கூட தொழுறான் மரா தொழுகிறான் இல்லையா மௌலவி, என்ன செய்ய மௌலவி, என்ன செய்யன்னு கேட்குறது. எதுக்கெல்லாம் தலாக் பண்ணுறான், இதுக்குத்தான் தலாக்கு பண்ணணும். தொழுகையே இல்லாட்டி மரம் வாழ முடியாது, எப்படி ஒரு காவிரோட இருக்கிறது. எப்போவாச்சும் காலிக்கோட்டில் இப்படி ஒரு கேஸ் போயிருக்குமா, தொழுறாள் இல்லை வேணாம் அப்படின்னு. ஒரு பொம்பளை கோட்டில் கேஸ் போட்டிருப்பாவா, மாப்பிள்ளை தொழுகிறார் இல்லை, ஜிம்மாவுக்கு போகிறார் இல்லை, வீட்டுக்கு படுக்கார் வேணாம், அவர் காவியரோட வாழ இயலாது. உருப்படியான ஒரு காலிக்கோட் கேசி தான் வந்திருக்குதா இல்லை. ஏன் இதை கண்டுக்காட்டு சும்மா ரோஷம் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க தொழுறாள் இல்லை மௌலவி, 10 வருஷமாட்டே 9 வருஷத்துக்கு முன்னே செய்ய வேண்டிய கேஸ் இது. இதை எப்போவோ நீ தூக்கி எறிய வேண்டிய கேஸ். தொழாதவளோட எப்படி இருக்க முடியும்? எனவே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீட்டுக்குள்ள பொணத்தை புடைக்கிற ஒரு மையப்பாடிக்கு சமன் வீடு தொழுகை இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறார்.